ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈகா வந்து புதுசாக ஒரு கம்பெனி வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 வருஷம் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈகா வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் மெயின் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளைன் அல்லது பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் பேஜ் வரும். வெயிட் பண்ணுங்கள். இதுமாரி ஒரு யூசர் பேஜ் வரும். சரிங்களா? இப்போ அந்த யூசர் பேஜ் பார்த்தீங்கன்னா இதுமாரி வரும். நீங்கள் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் வந்து பே பண்ணி உள்ளே போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. கண்டினியூ ஆப்ஷன் காமிக்குதா, இந்த கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு ஒரு மெசேஜ் அப்போ ஆகும். அதை பார்த்துக்கிருங்க. அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்துக்கிருங்க. அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிடலாம். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் தான் மெயின். சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரீ யூஸராக இல்லை நம்ம வந்து ப்ரீமியம் யூஸராக எப்படி போகிறது எப்படி பார்ப்போம். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன், வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ யூஸர். சரிங்களா? ஃப்ரீ யூஸர் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ யூஸர் வந்து மினிமம் வந்து 100 யூரோ. அதாவது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூரோ வந்து 88 ரூபா. சரிங்களா? அப்போ வந்து 100 யூரோ வந்து ஒரு 8088 இப்படி சம்திங் வரும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9000 ரூபா சம்பாதிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் நான் ரெஃபர் பண்ணாமல் எது பண்ணாலும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபருமே பண்ணலை ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9000 சம்பாதிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ரெஃபர் பண்ணுவேன், ஆனால் காசு பே பண்ண மாட்டேன், நான் ரெஃபர் பண்ணுவேன். இப்போ லிமிட், அதாவது மேக்ஸிமம் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 90,000 ரூபா வரை. சரியா? அதாவது 1000 யூரோ. சரிங்களா? கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. 1000 யூரோ சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ யூஸர். கீழே வந்து ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெம்பர். ப்ரீமியம் மெம்பர்னால் விஐபி மெம்பர் சொல்லுவாங்க. விஐபி மெம்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிடையாது, அன்லிமிட்டடாக நம்ம வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்ரேஷன் அவங்களே பண்ணிக்கிடலாம். சரிங்களா? நம்ம வந்து நீங்கள் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் பண்ணுறதுனால கீழே பர்ச்சேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீமியம் மெம்பராக ஆகிக்கிடலாம். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுமே நான் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து வந்து திரும்பி ஸ்கிப் டு சைன் அப் கொடுக்குறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்பி அகைன் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிப் டு, சரிங்களா, சைன் அப் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து இல்லை ப்ரோ நான் வந்து இப்போ வந்து ஃப்ரீ யூஸரும் வேணாம், எனக்கு ப்ரீமியம் யூஸரும் வேணாம், நான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு நான் வந்து சேர்றேன்னா இங்கே பிரச்சனை இல்லை, இதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்கும். சரிங்களா? மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கரண்டாக என்ன யூஸ் பண்ணிருந்த மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேப்ஸ் கொடுங்க, அடுத்து ஸ்மால், அடுத்து லெட்டர் கொடுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துக்கிறங்க. நான் எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷி 1 2 3 இப்படி கொடுத்துக்கிற வச்சுருக்கல. நீங்கள் இதுமாரியோட பாஸ்வேர்டு கொடுக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகும். அடுத்து ரெஃபர் கூட நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். சரிங்களா? கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறங்க. நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வரும். சரிங்களா? அந்த யூசர் நேமில் வந்து உங்கள் நேம் அப்போ பார்த்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துக்கிறங்க. இப்போ நான் ரிஷி 1 2 3 இப்படி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்து ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா என் ஃபுல் நேம் கொடுத்துக்கிறேன். எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் கேப்சலில் ரிஷி ஹரன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியா அது யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சைன்அப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளோதான் ரிஜிஸ்டர் பண்ணுறது. ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், நான் போய் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிட்டேன். எனக்கு விருப்பப்பட்டால் நான் வந்து ப்ரீமியமோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 பார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். பார்த்தீங்களா? இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃப்ரீ யூஸராக சேர போகிறேன் ப்ரோனா ஃப்ரீ யூஸர், ப்ரீமியம் யூஸராக சேர போகிறோன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் யூஸர் செலக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கொரிஸ் இருந்தால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணுறதுக்கு தான் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், குரூப் லிங்க், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.